محمد نبينا وعلى آله وأصحابه حزب الله ما بعد. நேற்று எதுவரைக்கும் பார்த்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் நுபுவத் வரைக்கும் உண்டான நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். அதில் ஒன்று அன்னை ஹலீமா சஅதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டதோடு அடைஞ்சு கொண்ட பரக்கத், அதெல்லாம் பார்த்தோம். அதே பரக்கத்தை 25 வயசில் ஹதீஜா அம்மையார் கண்டு கொண்டாங்க. தன்னுடைய வியாபார பொருளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டாங்க. பரக்கத். உலகத்தில் ஆக பரக்கத் கூடின ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆக பரக்கத் பொருந்தின மனிதனோட எனக்கும் உங்களுக்கும் வாழ கிடைக்கல. அந்த ஆக பரக்கத் பொருந்தின மனிதனுடைய முகத்தை கண்டு நேரடியாக சந்தித்து ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் ரதியல்லாஹு அன்ஹும் என்ற லிஸ்டுக்கு வந்துட்டான். எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அந்த பரக்கத் பொருந்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாற்றை படிப்போம். அந்த பரக்கத்தான மனிதனுடைய ஹதீஸ்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் வாசிப்போம், படிப்போம், பாடமாக்குவோம், விளங்குவோம். அந்த பரக்கத் பொருந்தின மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத் பொருந்தின மனிதன் தான் மௌத்து. அந்த மனிதன் விட்டுட்டு போன சுன்னாக்கள் இன்னும் இருக்குது. அந்த மனிதனோட வாழக்கூடிய பாக்கியம் தான் கிடைக்கல எங்களுக்கு. அந்த பரக்கத் பொருந்தின மனிதனுடைய பரக்கத்தான சுன்னாக்கள், வழிமுறைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கொள்வோமா? சுன்னத்து தானே, சுன்னத்து தானே அப்பா என்று சுன்னத்தை செய்யாட்டியும் பரவாயில்ல, சுன்னத்து தானே என்று சிம்பிளாக பேசிடவாங்க. நீங்கள் செய்கிறது செய்யாதது வேறு. சுன்னத்தொண்டை செய்யல பாவம் கிடைக்காது, செய்யாட்டி பாவம் கிடைக்காது. ஆனால் சுன்னத்து தானே என்று சிம்பிளாக நினைக்கிறது எங்கேயோ கொண்டு போய் தொற்றுமைங்களை. அதை சொல்லி செய்கிறது செய்யாதது ரெண்டாவது, சிம்பிளாக மட்டும் கருதிடவோ நினைச்சிடவோ பேசிடவோ வானம் ஹைரன். அப்போ நேற்று நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 40 வயதுக்கு நெருக்கமானது வரைக்கும் பார்த்தோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசில் இருந்தே எல்லா விதமான நட்பண்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சுது. நல்ல தன்மை, சொஃப்டானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோடையும் கடிஞ்சு பேச மாட்டாங்க, யாரோடையும் முட்டிட்டு போக மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதம் பேணக்கூடியவங்க, சரியான அமானிதம் பேணக்கூடியவங்க. எப்போ? சின்ன வயசில் 5-6 வயசுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்பில் உண்மையை தவிர பொய் ஒன்று சரி பேசில்ல, ஒரு பொய் கூட பேசல. சின்ன வயசிலிருந்தே உண்மை மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. இதனால தான் அவருக்கு என்ன பேர் வந்துச்சு? உண்மை பேசுறதுக்கு அல்ல மீண்டா வந்துச்சு, அஸ்ஸாதிக். நம்பிக்கையாக நடந்ததுக்கு அல்லமீன். இது எப்போ கிடைச்சது இந்த பேர்? இது நுபுவத் கிடைச்சி அபூபக்கர் அலையும் உமர் அலையும் சேர்ந்து வச்ச பேர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சின்ன வயசில் 10-15 வயசுக்கே பேர் வச்சுட்டாங்க. இவர் ரெண்டா ஆள் தான், இவர் ரெண்டா அஸ்ஸாதிக் தான். 25 வயசில் ஹதீஜா நாயகிட அந்த வணிகத்தில் ஈடுபட்டு அவங்க ஷாம் போகிற நேரம் இவங்களை பற்றி முழு பிரஃபல்யம், இவர் தான் அல் அமீன், இவர் தான் அஸ்ஸாதிக் என்று 25 வயசுக்கு முன்னாலேயே இந்த பட்டங்கள் சூட்டப்பட்டிருச்சுது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசிலிருந்தே நல்ல குணங்களோடு இருந்தாங்க, சரியான சாஃப்ட், உண்மை பேசுவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவும் குணம் இருந்துச்சு, வாக்குறுதி மீற மாட்டாங்க, மனிதாபிமானம், ஒழுக்கம், நேர்மை, நியாயம், நீதி, எல்லா விதமான நட்பண்புகளும் இருந்துச்சு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசிலிருந்தே இந்த மூட பழக்க வழக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. கண்மூடித்தனமாக பின்பற்றப்படக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ளல. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த காலம் எப்படி என்றா, மது அருந்துறது அது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்துக்கு அதுதான் அழகு என்று பார்க்கப்பட்டுச்சு. அந்த மது குடிக்காட்டி மனுஷனா என்று நினைக்கிற மாதிரி எல்லா விருந்துகள்லையும் மது இருந்துச்சு. அது ஒரு பாவமாக நினைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது வாயில் வச்சது கிடையாது.
சிலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினது கிடையாது. சிலைகள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராமிஸ் பண்ணினது, சத்தியம் செஞ்சது கிடையாது. சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத் 40 தானே, எதையுமே சாப்பிட்டது கிடையாது. அது வரைக்கும் சிலைகளுடைய விழாக்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பற்றினதே கிடையாது. எல்லாத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் 2 சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாஹிலியாவில் இருந்த பழக்கங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை மட்டும்தான் ஈடுபட பார்த்தாங்க. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். 2 தடவை மட்டும்தான். அதில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஆடுகளை ஒரு வாலிபன்ட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க, நீ இதை பார்த்துக்கோ, இரவு நேர கல்யாணம் உண்டு, திருமணம் உண்டு. பொதுவாக அந்த காலங்கள் இரவு நேர திருமணங்கள் அது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ ஜாஹிலியால், அதே ஜாஹிலியத் இப்போ வந்துடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, திருமணத்துக்கு வந்து அப்படி கதிரைகள் போடப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சேரில் உட்கார்ந்தாங்க. இன்னும் ஃபங்க்ஷன் தொடங்கல். உட்கார்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இவர் நபியாக வரப்போகிற மனுஷன் தானே, நபிமார்கள் அல்லாஹ் பாவம் செய்ய போனாலும் செய்ய விட்றில்லை. ஏனண்டா 7 வானத்துக்கு மேலுள்ள ஒரு மெசேஜ் இவங்களுக்கு கொடுக்க போகிறோம், இவர் பாவம் செய்கிற மனுஷனாக இருக்கிற அல்லாஹ் பாதுகாக்கிற. போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூக்கம் போயிடுச்சு. முழிச்சு பார்க்குறாங்க, காலையில் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுச்சு. போனது உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்து டயர்டாகி தூங்கல்ல, போனதோடைய தூக்கம் போயிட்டுருச்சு. இது முழிச்சு பார்த்தா எல்லாம் நிக்காஹெல்லாம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு, எல்லா ஆட்டங்கூத்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. சியாஸ் மட்டும் இருக்குது, இவர் மட்டும் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் நபி, அவர் தவறு கூட பாவம் செய்யலாம். அல்லாஹ் என்னையும் உங்களை அப்படி பாதுகாக்கிறீங்க. பாவம் செய்கிறதா இருந்தால் மடியானே செய், ஆனால் ரப்புடத்து தான் வரணும் என்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் அப்படி பாதுகாத்த மனிதர்கள் உலகத்தில் எத்தனை பேர்? உலகத்தில் அப்படி பாவத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்கள் எத்தனை பேர்? அதான் 1,24,000 பேர். அவங்கள மட்டும்தான் நல்லா 100% பியோவாக்கின, வேற யாரும் இல்லை. ஹைரன். 2வது கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுடைய நிர்மாணம் நேரம் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கல்ல தோளில் சுமந்துட்டு போகிற நேரம் சொன்னாங்க, இந்த கீழே உடுத்திருக்கிற நீங்கள் அந்த கீழ் உடுப்பை கலட்டி அதை மடித்து ஷோல்டரில் வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே கல்லை தூக்கினீங்கன்னா அவங்களோட அந்த கல் அதை அச்சு இங்கே படாது, அதை கலட்டி இங்கே வச்சுக்கொள்ளுங்க. சின்ன வயசு, வாலிப வயசு. நபி அவங்க அதை கலட்ட போனாங்க, அந்த வெக்கத்திலே தலை சுற்றி மயங்கி விழுந்துட்டாங்க. சுபஹானல்லாஹ். வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, முழங்காலுக்கு மேலே என்னது? ஔரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலியே பார்க்கறது மட்டும் இல்லை ஹராம், காட்டுறதும் ஹராம். ஃபுட்பால் விளையாடுற பிள்ளைகள் இருந்தால் ஷார்ட்ஸ் அடிச்சுட்டு ஹராம். எங்களுக்கு ஒரு சரியா போர்டர் ஒன்று இருக்குது, எங்களோட போர்டருக்குள்ளாலது வரையலாம். ஆனால் ஆச்சரியம் என்னடா, சில இடங்களில் கல்யாணம் முடித்து புள்ள பெற்றவங்களும் அது ஒரு கலஸ் மாதிரி நினைக்கிற சில இடங்களில் பின்னுக்கு வைஃப் அபாயாவோட இவரை கட்டக்கால்ச்சானோட, இது நிறைய சில இடங்கள் இருக்குது. அது அவருக்கு ஒரு பெருமை என்னன்னா, நான் பெரியாள், ரப்புக்கு முன்னால் தூசி விளங்க இயலாது. ஸ்விம்மிங் போகிறவங்க ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸிபாஹ, பிள்ளைகளுக்கு நீச்சலாக படித்து கொடுங்க. எங்கே வுது செய்கிறதுக்கு கூட தண்ணி கஷ்டமான மண்ணில் இருந்து கொண்டு சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு நீச்சலாக படித்து கொடுங்க. வானம் இல்லை, ஆனால் சரியா ஒன்று இருக்குது, எங்களுக்கு முட்டுக்காலுக்கு மேலே காட்ட இயலாது, முட்டுக்காலுக்கு மேலே விளங்க இயலாது. ஹைரன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கலற்றதை நினைச்சதோடையே வெக்கம் அடைந்து இதை எப்படி திறந்துட்டு இருக்கிற என்ற வெக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுந்துட்டாங்க. அல்லாஹ் அந்த 2 நிலைமையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்தாங்க. ஹைரன். இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 38 வயசாகுது, 40க்கு கிட்டவாகும் பொழுதே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விதமான உள்ளத்தில் விருப்பம், கொஞ்சம் தனி இருந்தால் நல்லமே. அவ்வளவு காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலையை வணங்கல்ல, ஆனாலும் உள்ளத்தில் ஒரு யோசனை, இந்த சிலை எப்படி மழையை பெய்ய வைக்கலும், வெயில் அடிக்க வைக்கலும், இது சும்மா பொய் தானே, இவங்க தானே செய்கிறாங்க, அப்போ உண்மையான ஒரு இறைவன் இருக்கத்தானே வேணும் என்ற தேட்டம் உள்ளத்தில் இருக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 38 வயசாகிற நேரம் கொஞ்சம் தனி ஒதுங்கினா நல்லமே என்றொரு விருப்பம் உள்ளத்துக்கு வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாங்க? சோர் குகைக்கு போனாங்க. எங்கே போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? காரே ஹிராவுக்கு போனாங்க. காரே ஹிரா குகைக்கு போனாங்க. ஹைர், இது என்ன மலை? இந்த மலைக்கு பேர் என்ன? ஜபலுன் நூர். உலகத்துக்கு வெளிச்சம் வந்து அந்த மலையில் தான், குர்ஆன் வந்தது அந்த மலையில் தான். இதில் பார்த்தா விளங்கும், சின்ன வெள்ளை வெள்ளையாக போகிறாங்க, ஆக்கள் போகிறாங்க. இந்த மலை உச்சிக்கு ஏறி அங்கால பக்கம் கொஞ்சம் இறங்கினா இருக்குது காரே ஹிரா. காரே ஹிராவுக்கு ஏறின யாரும் இருக்கிறா? ஹஜ்ஜும்ராக்கு போன யாரும்? ஹஜ்ஜும்ராக்கு போனால் இதுக்கு ஏறுறதுக்கு சவாப் இல்லை, ஆனால் ஏறி பாருங்க. ஏன் ஏறி பார்க்கணும் என்றால், நீங்கள் அதில் போனால் விளங்கும், ஸ்ரீலங்கா இப்படி எங்கட நாட்டில் உள்ள 30 வயசு 25 வயசெல்லாம் கஷ்டப்பட்டு இழப்பாறு ஏறுற நேரம் பாகிஸ்தான் உம்மம்மா, ஜோர்தான் உம்மம்மாவெல்லாம் எங்கட ஓட்டேக் பண்ணிட்டு கடகடன்னு ஏறி போய்ட்டுருவோம். நல்ல கட்ஸ். 7 மண்டா ஹஜ்ஜில் ட்ரை பண்ண வானம், 7 மண்டா உம்ராவுனில் ட்ரை பண்ணுங்க. ஏன் ட்ரை பண்ணணும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசில் ஏறினாங்க? 38 39 ஆகும் பொழுது ஏறினாங்க. அது ஆச்சரியம் அல்ல. ஆச்சரியம் எது? ஹதீஜா உம்மா எத்தனை வயசில் ஏறின? நபிக்கு 40 ஒரு 60 இல்லை, கணக்கு சரியா பாரு, 55 15 வயசு கூட, 55 வயசில் ஏறினாங்க. ஆக்கள் நடமாட்டம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படியை போட்டு கொஞ்சம் சிமிந்தி போட்டு வச்சிருக்கு. அந்த டைம் சிமிந்தி ஒன்றும் இல்லை. ஏறி பாருங்க, சும்மா தலையை நிமித்தி கொண்டு நேராக ஏறிடலாம். ஏறி போயிட்டு அந்த உள்ளுக்கு பக்கங்கள் போகிற சில இடங்கள் இருக்குது. எங்களோட உடம்பு அப்படி பெண்டாக்கி வளைச்சி அப்படி இழுகி போகிற இடங்களும் இருக்குது இடையில. சும்மா நேராக கட்டன்னு போகலாம். 55 வயசில் ஹதீஜா உம்மா ஏறினது ஆச்சரியம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைச்சா ஏறி பாப்போம். உலகத்துக்கு வெளிச்சம் வந்த இடம் காரே ஹிரா குகை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இங்கே போனாங்க. இங்கே போயிட்டு இதுதான் காரே ஹிரா. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரே ஹிராவுக்கு போனாங்க? 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த காரே ஹிரா இந்த உள்ளுக்காவின சின்ன கல் கெப் ஒன்று இருக்குது. அந்த கெப்பால் பார்த்தா காபத்துல்லா விளங்கும். இப்போ நாங்கள் ஏறி பார்த்தா காபா விளங்காது, கிளாக் டவர் விளங்கும். அதில் ஏறினா முந்தி பில்டிங்ஸ் எல்லாம் காபா விளங்கும். அப்போ காபாவை பார்த்து கொண்டே இருக்கணும் என்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. 2வது காரணம், இதே மாதிரி தான் அப்துல் முத்தலிப், யார்? நபி அவங்கட அப்பா. இவரும் என்ன செய்வாருன்னா, சில நேரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு இங்கே ஹிராக்கு ஏறி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிற, கொஞ்சம் காலம் இருந்துட்டு வார எந்த பழக்கம் இருந்துச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரே ஹிராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாங்க. 38 39 இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, கொஞ்ச நாளை பிறகு வருவாங்க, திரும்ப போவாங்க, கொஞ்ச நாளை பிறகு வருவாங்க. தனிமையில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை தேடிய தனிமை, அது ரப்பை தேடின தனிமை. அப்படி ஒரு 3வது வருஷம் ரமலானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம்தான். இப்போதான் போனதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அல்லது 3வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரே ஹிராவில் இருக்கிற டைமில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த என்ன வசனம் இறங்கப்பட்டுச்சு? எத்தனை வசனம்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல். முழு சூறாவும் இறங்கப்படல. எத்தனை வசனம்? 5 வசனங்கள் இறங்கப்பட்டுச்சு. அதை நாங்கள் தஃப்சீருடைய வகுப்பில் பார்த்தோம். என்ன ஹைர், அங்கிருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தோட வாராங்க. ஏனெண்டா வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? கட்டி பிடிச்சாங்க. அதாவது இனி இல்லை, மூச்சு அடைச்சி மௌத்தா போயிற்றுவோம் என்ற அளவுக்கு இறுக்கமாக கட்டி பிடிச்சாங்க. இப்போ மலையில் கால் நிலத்தில் படுவது இல்லை, இப்படி ஒரு உருவம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்து ஓடி போனாங்க. யார்கிட்ட? அபூபக்கர் இல்லையா?
பிரச்சனைன்னு வரும் பொழுது யார்கிட்ட ஓடின? ஒய்ஃப்ட்ட. வைஃப் ஆறுதல் சொல்லக்கூடியவாக இருக்கணும், சாலிஹான பெண்ணாக இருக்கணும். அப்போ எல்லா பிரச்சனையும் போகலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு என்ன போனாங்க? ஜம்மீலுன், என்ன போத்துங்கன்னு ஹதீஜா அம்மையார் போத்திட்டு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இல்லை ஒன்றும் பயப்படவானம், நீங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. ஏன் தெரியுமா தீங்கு நடக்காது? இன்னக்க லதஸிலுர் ரஹீம். என்ன நீங்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறாள் இல்லையா? எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி என்று பாருங்கள். ஹதீஜா நாய் மற்ற ஒன்றையும் சொல்லலை, ஃபஸ்ட்டு குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறாள் இல்லையா, உங்களை கைவிட மாட்டான். குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறன்றது அது ஆகப்பெரிய ஒரு தரஜ், ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறன்னு சொல்கிறது. ரிஸ்க் விஸ்தீரணம் அடையும், ஆயுள் கூடும். குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் ஆயுள் கூடும், அதிகரிக்கும். இது சயின்ஸ் அல்ல, இது ஹதீஸ். ரிஸ்க் விஸ்தீரணம் அடையும். இது ரெண்டும் எல்லாருக்கும் உள்ள விருப்பம் தானே. குடும்பங்கள் வெட்டினாலும் நாங்கள் சேர்ந்து நடப்போம். குறைஞ்சது சலாம் சொல்லி சொகசெய்தி சரி விசாரிச்சுட்டு வரோம். ஹைரன். அப்போ ஹதீஜா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இது இந்த வசனம் இறங்கப்பட்டது எந்த மாதம்? ரமலான் மாதம் பிற 21 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்தாங்க, போத்துங்கன்னாங்க. ஹதீஜா அம்மையார் என்ன செஞ்சாங்க? அவங்களோட சாச்சட மகன் ஒன்று இருக்கிற ஹதீஜா அம்மையாருடைய வாப்பட தம்பிட மகன் பெயர் மாஷா அல்லாஹ் வரக்கத் இப்னு நௌஃபல். வரக்கா இப்னு நௌஃபல். நௌஃபல்ன்றது அவருடைய வாப்பட பேர். அவர் யாரண்டா? அவர் கிறிஸ்தவர். ஏண்டா நபி அவங்களுக்கு முன்னால் கடைசியாக வந்த நபி எந்த நபி? ஈசா நபி. அவருக்கு கொடுக்கப்பட்டது இன்ஜீல். அதை ஃபாலோ பண்ணவங்க கிறிஸ்தவர்கள். அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து அவர் அதில் கூடுதலாக அந்த இன்ஜீல நல்லா படித்த ஒரு வயசாலியாக இருந்தார். யார்? வரக்கத் இப்னு நௌஃபல். அவர் சொல்லுங்களே என்று கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படவானம், உங்கள்கிட்ட வந்தது வேற தாரும் இல்லை, வந்தது மூசா நபிட்ட அவர் தான் உங்கள்கிட்ட, அதாவது அவர் தான் மலக்கு. ஏன்னா இவர் இஞ்சியில படித்தவர். நான் ஏற்கனவே சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி வருவாங்க என்றது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? இஞ்சியில சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும். அவர் சொன்ன நீங்கள் ஒன்றும் யோசிக்கவானம், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நபியாக போகிறீங்க. ஆனால் எனக்கு என்ன கவலைண்டா, எனக்கும் வயசு வைத்திருச்சது, நான் கொஞ்சம் வாலிப பொடியனாக இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை மக்கா விட்டும் வெளியே அனுப்புகிற நேரம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொக்காவிட்டாங்க. என்ன சொன்னீங்க? மக்காவாசிகள் என்ன இங்கேருந்து தரத்துவாங்களா? என்ன முழு மக்காவும் தலைக்கு மேலே தூக்கி வச்சு, இவரை மாதிரி ஒரு பிள்ளை இல்லையாப்பா, இவரை மாதிரி ஒரு மனுஷன் இல்லையே, இவர் சொன்னால் அது நீதியாகத்தான் இருக்கும், இவர் பேசினா அது உண்மையாகத்தான் இருக்கும், இவர் அல் அமீன், இவர் சாதிகன். தலைக்கு மேலே தூக்கி வச்சது குடும்பம் மட்டுமில்லை, முழு மக்காவும். சிரியா வரைக்கும் ஃபேமஸ் ஒரு அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற பெயர். மக்கள் என்ன விரட்டுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. சும்மா என்னவங்களை யோசிங்களே, இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடித்து விரட்டுவாங்க, என்னமாலும் செய்வாங்க, அவங்க விரட்டிடுவாங்கண்டா. நாங்கள் ஸ்மார்ட்டாக இவ்வளோ வேலை செஞ்சு, இவ்வளோ பள்ளிக்காக வேலை செஞ்சு, இவ்வளோ சமூக வேலை செஞ்சு இப்படி அடித்து தரத்துறண்டா, இப்போதே பேசாமல். என்ன மைண்ட் செட்டு மாதிரி தானே இருக்கும், உங்களோட ஒவ்வொருத்தரையும் அதுவாக தானே இருக்கும். ஹைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர முந்தியே சில அறிகுறிகள் தென்படுறபடி என்றால், மக்காவில் ஒரு மரம் உண்டு, இவங்களை பார்த்து சலாம் சொல்கிறேன். எனக்கு உங்களுக்கு படாது. ஹஸரத் மரம் பேசுமா? மரம் பேசிச்சுது, கல் பேசிச்சுது, இதெல்லாம் அற்புதங்கள். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவு உண்டு வாங்க. பொதுவாக எல்லாம் கனவு காண்றதானே. கனவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் கனவுகள் கொஞ்சம் தெரிபடுற எப்படி என்றால், நைட் கண்ட மாதிரியே நடக்கும், பகல் எதை கனவுல கண்டாங்களோ அது அப்படி நிஜத்தில் நடக்கும். உண்மையான கனவு வஹையுடைய ஒரு பகுதி, வஹையுடைய 46 ஒரு பகுதி கனவு தான். மொத்த வஹையையும்
பிரிச்சா அதில் 46 ஒரு பகுதி அர்-ருயா அஸ்-சாதிக், உண்மையான கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டது என்ன? கனவு. வாப்பா சொன்ன யார்ட்டையும் சொல்லிடாதே வாப்பா. திருப்ப ஜெயிலில் போன நேரம் அங்கேயும் 2 பேர் வந்து எது கேட்ட? கனவுக்கு விளக்கம் கேட்ட. கனவுன்றது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம். சில பேர் சொல்கிற ஹசரத் எனக்கு நான் கனவே வரல, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. கெட்ட கனவு சில பேருக்கு வார, துவா ஓதிட்டு படுங்க, சதகா செய்யுங்க. கெட்ட கனவு கண்டா என்ன செய்யும்? கெட்ட கனவு கண்டு முழிச்சா என்ன செய்யும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி இடது பக்கம் கொஞ்சம் எச்சில் உமிழ்ந்து கொள்ளணும். படுக்கிற ஆள்ட முகத்தில் துப்பிடாமல் கொஞ்சம் எச்சி தெரிக்கிறதுக்கு சொல்லிக்கொள்ளும். சொல்லிவிட்டு இடத்த இருப்பை மாற்றி படுக்கணும். அடுத்த பக்கத்துக்கு திரும்பி படுத்துக்கொள்ளும். அந்த கனவை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கெட்ட கனவுகள் யார்ட்டையும் சொல்லப்படாது. ஹைரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கனவு கண்டாங்க. இப்படி இருக்கிற நேரம்தான் இந்த நிகழ்வு நடக்குது. இப்போ வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னாங்க, இப்படி நடக்கும், எஸ் இப்படி நடக்கும், உங்களை விரட்டுவாங்க. இப்போ ரமலான் 21 தானே, ரமலானுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்? பெருநாள் கொண்டாடு கொண்டாடு கொண்டாடு. நல்லா மாதத்துல பேர் தெரியும் என்ன மாதம்? சரி, பின்வட்டத்தில் யாரும் பிள்ளைகள் வாலிபர்கள் பெருநாள் கொண்டாடாமல் இருந்தது இல்லை. வாப்பை கொடுப்பு இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு கொடுப்பு. ஆனால் இத்தனை வருஷம் பெருநாள் கொண்டாடிக்கிற மாதத்துல பேர் தெரியும். ஷவ்வால். ஷவ்வால் வாலிபர்களுக்கு தெரியுமோ தெரியும். ஷவ்வால் மாதம் புற 1 செகண்ட் வஹி வருவது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், எல்லாம் பாடமே அந்த சூறா. மாஷா அல்லாஹ், பிள்ளைகள் 2வது ஜுஸுல பாடமாக்கிட்டு போகிறாங்க. செகண்ட் ஜுஸுல யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போத்தி கொண்டிருக்கிறவரே, போர்வைக்குள்ளால சுருண்டுட்டு இருக்கிறவரே. அவன் பயத்தால் போத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுங்குது உடம்பெல்லாம். கும் எலும்புங்க எலும்புங்க, நீங்கள் போத்திட்டு இருக்கிற ஆள் இல்லை. கும் எலும்புங்க எலும்புங்க, ஏன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு தர போறேன்னா. ஃபஅன்திர், எலும்பி எச்சரிக்கை செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் அன்றைக்கு எலும்பின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைக்கு ஓட ஆரம்பித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷங்களாக ஓடிக்கொண்டே இருந்தாங்க. யாருக்காக? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வோட மார்க்கத்தை ஒரு தனி மனுஷனாக இருந்து கொண்டு அவங்களோட கவலை முழு வேர்ல்டுக்கும் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது. இன்றைக்கு எங்களோட மஹல்லாவில் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பு, இந்த மஹல்லாவில் இருக்கிற அவ்வளோ பேரையும் இஸ்லாத்துக்கு எடுக்கிறதல்ல, முஸ்லீமாக இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் பள்ளிக்கு எழுந்தா கொண்டு வாங்களே தொழுகைக்கு. அதுக்கு இவ்வளோ கஸ்ஸுகள் நடக்குது. யூத் டீம் வேறு போட்டு இருக்குது, யூத்ஸ் வேறு போய்ட்டு சந்திக்கிற, மஹல்லா வேறு சந்திக்கிற, நிர்வாகம் வேறு சந்திக்கிற. நான் எவ்வளோ தடமாறுறோம் நாங்கள். ஒரு சிங்கிள் ஒரு ஒத்த மனிதன் 23 வருஷம் ஓடின ஓட்டம் சுபஹானல்லாஹ், லட்சக்கணக்கான வேறு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சுதுன்னா எப்படியான ஓட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி இருப்பாங்க. கைரன் இப்போ வஹி இறங்கிச்சது. வஹியுடைய மொத்தம் 7 வகைகள் இருக்குது. வஹி மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது? வஹியுடைய வகைகள் 7. முதலாவது என்னது? நான் சொன்ன மாதிரி அர்-ருயா அஸ்-சாதிக், உண்மையான கனவு. ரெண்டாவது வஹியுடைய 2வது அமைப்பு என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க, உள்ளத்தில் அந்த செய்தியை போடுவாங்க, அதுவும் வஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்முன்னுக்கு வரமாட்டாங்க. 3வது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வருவாங்க, வந்து படித்து கொடுத்துட்டு போவாங்க, சஹாபாக்களும் காணுவாங்க, மனித தோற்றத்தில் வருவாங்க. அதிகமாக எந்த மனிதனுடைய தோற்றத்தில் வருவாங்க? அதிகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹாபியுடைய தோற்றத்தில் வருவாங்க. பாடமாகி கொள்ளுங்க. திஹ்யா அல் கலபி, திஹ்யா அல் கலபி இவங்கட இந்த சஹாபியுடைய தோற்றத்தில் அதிகமாக வருவாங்க. அதில் ஒரு சம்பவம், நான் கிட்ட வந்து காலை மடித்து உட்கார்ந்து எப்படி படிக்கணும் என்றதை சொல்லி கொடுத்துட்டு போனேன். யா ரசூலல்லாஹ் இதை சொல்லித்தாங்க, கியாமத் நாளை பற்றி சொல்லித்தாங்க. ஹைரன், இது வஹியுடைய 3வது வகை. 4வது ஒரு மணி ஓஸ், ஒரு பெல் சவுண்டை போல வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுதான் ஆக கஷ்டம். ஒரு ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதில் பாரம் தாங்கையெல்லாம் ஒட்டகம் கூட உட்கார்ந்துடும்.
கடும் குளிரான காலத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுத்து போடும். இந்த வகை வரும் பொழுது எத்தனாவது வகை? 4வது வகை. மணியோசை பொழுது பெல் சவுண்டில் அந்த வகை வரும். ஹைர். 5வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்ச 600 ரெக்கைகள் கொண்ட அதே தோற்றத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வகை வரும். இப்படி 2 முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறாங்க. 6வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 7 வானம் தாண்டி கூட்டிட்டு போனது. என்ன கிடைச்சது? தொழுகை கிடைச்சது. அது 7வது டிரெக்டாக எப்படி மூசா நபியோடு அல்லாஹ் பேசினோ இதை மாதிரி டிரெக்டாக அல்லாஹ் பேசுறது. இப்படி நடக்கும். ஹைர். வஹி வந்துருச்சுது. இப்போ எத்தனை வருஷத்துக்கு பின்னால் ஒரு நபி வந்திருக்கிற மக்காவில்? இல்லை நேற்று படிச்சு கொடு, முன்னாடி படிச்சு கொடு. 2500 வருஷங்களுக்கு பின்னால் ஒரு நபி வந்திருக்கிறார். 2500 வருஷம் எந்த நலவும் இல்லாத உள்ளத்தில் போயிட்டு திடீரென்று இதெல்லாம் தூக்கி வீசுங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் ஏற்றுக்கொள்ளலுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்களுக்கு ஒரு பாடம். என்னான்டா, நான் சரியாக தானே இருக்கிறேன், நான் சரியாய்க்கிறேன் என்று போய்த்து ஏண்ட சரியை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். காலம் சூழலை பார்க்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தான். என்ன இவங்கள்ட்ட இருக்குது சத்தியமாக இருக்கும். ஓ நீங்கள்லாம் பிறழிக்கிறீங்க, என்கிட்ட சத்தியம் இருக்குது, தூக்கி வீசுங்க. இல்லை, 2500 வருஷம் காஞ்சி போன உள்ளத்தில் திடீரென்று போயிட்டு என்ன செய்யலாது? ஒன்றும் விளங்கப்படுத்த இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமானவங்க முடிவெடுத்தாங்க, கொஞ்சம் சீக்ரெட்டாக செஞ்சு கொள்வோம். எப்படி? தனிப்பட்ட முறையில் நெருக்கமானவங்க, குடும்பத்தார்கள், நண்பர்கள், நம்பிக்கையானவங்கள்ட்ட போயிட்டு இப்படி ஒரு செய்தி உண்டு, எனக்கு இப்படி ஒரு வகை ஒன்று வந்துச்சுது, அல்லாஹ் என்ன இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்போ அவங்க நம்பிக்கையானவங்க தானே, அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. முதலாக நபியுக்கு கொடுத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது யார்? ஹதீஜா அம்மையார். வைஃப். அவ தாண்டி தானே ஊருக்கு போகணும். ஹதீஜா அம்மையார் எத்தனை வயசு? நபிக்கு 40 50. அப்போ இஸ்லாத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆள் உம்மம்மா. இஸ்லாத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆள் யாரு? ஒரு உம்மம்மா. இஸ்லாத்துக்கு வந்த 2வது ஆள் யாரு? யாரு? இஸ்லாம் எப்படி எந்த ஸ்டெப்பில் வந்துச்சு? 2வது வந்து ஸைத் இப்னு ஹாரிஸ், ஸ்லேவ், ஒரு அடிமை. யார் வந்து? ஃபர்ஸ்ட்டுக்கு உம்மம்மா, 2வது ஸைத் இப்னு ஹாரிஸ். யார்? அடிமை. பெரிய கட்ஸ் எல்லாம் இல்லை அவருக்கு, பெரிய இதெல்லாம் செய்யலாம். 3வது வந்தது அபூபக்கர் கொஞ்சம் வச்சுட்டு வேறு யார்? 3வது வந்தது ஒரு சின்ன புள்ள, 10 வயசு. யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாம் எப்படி வந்துச்சுது? ஒரு உம்மம்மாவாலையும் ஒரு அடிமையாலையும் ஒரு சின்ன பிள்ளையாலையும் இஸ்லாத்துடைய ஆரம்பம். 4வது தான் இப்போ எல்லாரும் சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டேல வந்தாக்கள், ஃபர்ஸ்ட் டேல இஸ்லாத்துக்கு வந்தாக்கள். சரி, எல்லாம் வந்து போட்டு, சரி யா ரசூலல்லாஹ் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், எனக்கு நிறைய வேலைக்கு நாம் இது பார்க்குறோம் என்று பார்க்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் நாள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு நெருக்கமான ஆக்களை சொல்லி 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 ஒரு 8 பேரை அவங்க சேர்த்தாங்க. இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்து. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரோலை சரியாக ப்ளே பண்ணினாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு நான் சொல்லுவோம், நான் வந்து எனக்கு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. என்ன செய்யணும்? அபூபக்கர் அலிக்கு சில வழங்கி கொண்டிருந்த 8 பேரை 2500 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு நபி சொன்ன மெசேஜை வச்சு இல்லப்பா அல்லாஹ்வை வணங்குன்ற ஒரு செய்தியை அபூபக்கர் அலிக்கு சொல்ல ஏழுமெண்டா. அந்த 8 பேரை ஒரே நாளில் அங்கிட்டு இருந்து தலகீழாக மாற்றி ஏழுமென்றால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு 8 பேரை இஸ்லாத்துக்கு எடுக்க சொல்லலை நான். அது 2வது கட்டம். இருக்கிறவங்களை கொண்டு வந்து பள்ளிக்கு சேர்க்கல தான் ஏழுமே இல்லை தான். ஏழும்னு சொல்கிறதுக்கு கூட எங்களுக்கு கட்சி இல்லையா? ஏழும்னு சொன்னால் செய்ய வருமோ? செய்யணும். நாங்கள் எங்கடா மாநிலம் ஒவ்வொருத்தரும் ஒரு 8 பேர் அடிக்கல தான் எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு. புதுசாக இஸ்லாத்தை சொல்லி கொடு, களிமா சொல்லி தொப்பி இல்லை இல்லை, அவனுக்கு ஏற்கனவே ரப்பு ஸ்வர்க்கம் நரகம் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறது. ஹைரன். இப்படித்தான் இஸ்லாம் வளருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுது. இஸ்லாத்தில் ஆரம்ப கட்டமாக வந்தவங்களுக்கு சொல்கிற ஒரு பேர் என்ன? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். சொல்லுங்க, அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், இஸ்லாத்தில் முந்தினவர்கள். ஹை.
இப்படி ஒரு 130 பேர் இருந்தாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ஹதீஜா அம்மையார், ஸைத் இப்னு ஹாரிஸா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஹப்பாப் இப்னு அரத், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஆரம்ப கட்டங்களில் சேர்ந்து கொண்டவங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அவங்களோட நானா, இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஜஹஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உம்மு ஐமன், அதே போல் ஃபாத்திமா பின்த் ஹத்தாப். அது யார்? உமர் ரலியல்லாஹு அவங்களோட தங்கச்சி. அந்த தங்கச்சால தான் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இஸ்லாம் கிடைச்ச. ஹைர், இவங்கெல்லாம் ஆரம்பமாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஒரு 130 பேர் இருந்தாங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்து அஸ்ஸாபிகூனல் அவ்வலுன் என்றவங்க. இப்போ 3 வருஷம் சைலண்ட்டாக அப்படி போகிறது. ஒரு ரூட்டில் சஹாபாக்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த தார் அருக்கமில் போய்ட்டு கொஞ்சம் ரகசியமாக இன்றைக்கு என்ன சரி மெசேஜ் வந்துச்சுதா, வகை இறங்கிச்சுதா, பேசிக்கொள்வது, டக்குன்னு பாடமாக்கி கொள்வது, சரி நாங்கள் இதை அப்ளை பண்ணுவோம் என்று அப்படி பிரிஞ்சு பேத்துடுறது. 3 வருஷங்களுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். இப்போ உங்களோட எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, உங்கள் நெருங்கின உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கை செஞ்சு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. 3 வருஷத்துக்கு பின்னால் பெரிய ஒரு க்ரௌட் சேர்ந்துருச்சுது. இப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்க அழைப்பு விடுக்க போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் 8:30 முடிப்போம். ஹைர், இப்போ பகிரங்க அழைக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கைகோர்த்த சஹாபாக்கள் ரெடி. இதில் தான் சஃபா மருவா அந்த மலையில் ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு சத்தமாக கூப்பிடுற நேரம் அவ்வளோ பேரும் வந்தாங்க. அந்த ஏரியாவிலேருந்து அவ்வளோ பேரும் வந்தாங்க. யாருக்கு சரி வந்து கொள்ள இயலாமல் போனால் அந்த முகமது கூப்பிட்றாரு, என்னான்னு பார்த்துட்டு வாங்க, எனக்கு பதிலாக நான் வேலை எழுதிக்கிறேன் என்று கூட அனுப்பி வச்சான். அப்போ ஏண்டா என்ன இவர் உண்மையாளரே, இவர் முக்கியமான செய்திக்கு தான் கூப்பிடுவார், இது வரைக்கும் இவர் ஏமாத்தினது ஒன்றும் இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கு மேலே இருந்து கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படம் உங்களை அடிக்க வருவதுன்னு நம்புவோம், உங்களை நம்பாமி போமா? மலைக்கு பின்னால் ஒரு வாரத்துக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா மக்காவாசிகள் வந்து அப்படி அந்த வெளியில் யுத்தம் செஞ்சு வெளிநாட்டவர்களோட யுத்தம் செஞ்சதில்லை. உள்ளுக்கு மாஷா அல்லாஹ் தலைக்கு மேலே எடுத்து பிடிச்சதுக்கு எல்லாம் யுத்தம், அது வேற கதை. வெளிநாட்டோட யுத்தம் ஒன்று இல்லை. இப்படி தாக்க வாராங்கன்னு நம்புவீங்களா? நம்பாம இருப்போமா? நீங்கள் அமீனு, நீங்கள் சாதிக்கு. சரி, நான் அதை சொல்ல வரல, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது இப்படி பேசினாக்க அப்படி அடுத்த பக்கம் திரும்பிச்சு. முதலாவது எதிர்ப்பு தெரிவித்தது யார்? அபூ லஹப். நபி அவங்களோட யார்? சாச்சர மகானா, நபி அவங்களோட பெரியப்பா. சொன்னார், மண் புடியன் எடுத்து இவ்வளோ வேலை எழுதிக்கிறேன், எதுக்காக கூப்பிட்டீங்க? தப்பன் லக்க, நாசம் உண்டாகட்டும் என்று மண் எடுத்து வீசினான். அல்லாஹ் இறக்கினான், தப்பன் லக்க இல்லை, தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹப்ல 2 கையும் நாசமா போகட்டும், அழிஞ்சு போகட்டும். இன்று வரைக்கும் மோதிக்கொண்டிருக்கிறோமே. முதலாவது எதிர்ப்பு யார்கிட்ட இருந்து? 3வது மனுஷன்ட்டு இல்லை, பெரியப்பட்டிருந்து முதலாவது எதிர்ப்பு தொடங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இப்போ மக்களுக்கு விளங்கிட்டு இவர் என்னமோ இவ்வளோ காலம் வழங்கி வந்ததெல்லாம் பிளன்றாரு, எல்லாத்தையும் எடுத்து வீசுங்கன்றாரு. இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த தஅவாவை நிப்பாட்டுறதுக்கு குறைஷிகள் பலவிதமான முயற்சிகள் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தஅவாவை நிப்பாட்டுறதுக்கு. அதில் ஒன்று தான் என்ன செஞ்சாங்க? முதலாவது இவங்களை மென்டலி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. இவங்கெல்லாம் நேரடியாகவே சொன்னாங்களே பைத்தியக்காரர் என்று. அல்லாஹ் அஊது பில்லாஹ். சும்மா யோசிங்க, இந்த இடத்துல இந்த காலால கேட்டு ஹிஸ்ட்ரியை மட்டும் படிச்சுட்டு போகாமல் இந்த இடத்துல எங்களை வச்சு அப்ளை பண்ணுங்களேன். இப்போ நான் இந்த வீரகோன் கார்டன்ஸில் நான் இவ்வளோ ரெஸ்பெக்டாக வாழ்கிறேன். கடைக்கு போனாலும் சொல்கிறாங்க பைத்தியக்காரன், பள்ளிக்கு வந்தாலும் பேசுகிறான், வெளியில் யாரும் முகம் தாராங்களும் இல்லை, இவரோட பேசவானம், இவர் தலைசாரி இல்லை. அப்படி எங்களை பார்த்து முழு கட்டுக்கோசத்தை கெண்டியும் சொன்னால் வந்து என்ன வாழ்க்கை இது? ஒன்று செத்து போய் இல்லாட்டி பேசாமல் ஊருட்டு எங்கேயாலும் போய்த்துடுவோம். மென்டலி டிஸ்டர்ப் பண்ணினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் நேரடியாக நபியை பார்த்து எந்த நாக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சாதிக், இவர் உண்மையாளர் என்று சொன்னோம். அடுத்த பக்கம் பேசினாங்க இவர் பைத்தியக்காரர் என்னாங்க, இவர் சூனியக்காரர் என்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், பொய்யன் என்றாங்க. இப்படி மென்டலி டிஸ்டர்ப் பண்ணினாங்க.
முஸ்லிம்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களையும். இது முதலாவது இப்படி செஞ்சாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்தான். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? சந்தேகங்களை கிளப்பினாங்க, பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? இது குர்ஆன் அப்படி ஒன்றும் இல்லை, இவர் தனியாக நைட்டில் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து பழைய இந்த புராணங்களை கற்பனை பண்ணி இவர் எங்கள்கிட்ட சொல்கிறேன், நாங்களே நம்பிட்டு இருக்கிறோம், அப்படி ஒன்றும் இல்லை இது சொன்னாங்க. இவருக்கு ஜின் பிடிச்சாங்க. அல்லாஹ் இவ்வளோ புகழ்ந்த நாக்குகள் சொல்லுது இவருக்கு ஜின் பிடிச்சி, இவர் ஒரு கவிஞர், இவர் அந்த பழைய பொயம்களை எங்கெங்கேயோ தேடிட்டு எங்களுக்கு சொல்கிறாரு இப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க? இப்படி சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க? கேள்வி கேட்டாங்க, இவர்கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட அப்படி கேளுங்க, இப்படி கேளுங்க. எஸ் அலூனக்கன்னு குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால வருகிறது. எஸ் அலூனக்க அனில் ஹம்ர், எஸ் அலூனக்க அனில் அஹில்லா, எஸ் அலூனக்க அனில் ரூஹ், எஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகுன். கேட்குறாங்க. அல்லாஹ் ரிப்ளை கொடுத்து கொண்டே இருந்தான். ஹைரன். அப்போ இது ரெண்டாவது கட்டமாக இது நடக்குது. இந்த வகையை இந்த தாவாவை தடுக்கிறதுக்கு அவங்க செஞ்ச முயற்சிகளோட இன்னொரு 2 இருக்குது, அதோட முடிச்சுக்கொள்ளும். மூணாவது என்ன செஞ்சாங்க? கட்டுக்கதைகளை சொல்லி இதை தாவாவை செய்யுடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சரி யாருக்கு சரி அழைப்பு விடுத்தா பின்னால் ஒரு கூட்டம் பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. செய்யுன்று இல்லை, நபி அவங்க தொழுதா அவங்க பாட்டு படிச்சுட்டு இருக்குது. அதில் முக்கியமான தெரிஞ்ச நதரிபுனு ஹாரிஸ் பேர் என்ன? இவர் என்ன செஞ்சார்? இவர் பாரசீக ருஸ்ஸும் அரச சபையில் போயிட்டு இவர் கொஞ்சம் கவிதைகளை பாடமாக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் அவங்க என்ன சரி அழைப்பு விடுத்தா இவர் சொல்லுவார், இவரை விட நான் எவ்வளோ அழகாக பேசுகிறேன்னு பாருங்களேன் என்று இவர் கவிதைகளை படிப்பார். ரெண்டு அரபிகள் கவிதையில் தான் பாண்டித்துவம் பெற்றிருந்தாங்க. குர்ஆன் அதுக்கு சவாலாகத்தான் வந்துச்சு. அப்போ அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? இந்த வஹயுடைய ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் மூசா நபிக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் கொடுத்த வெற்றி சம்பந்தமாக குர்ஆனில் பேசினான். அல்லாஹ் குர்ஆனில் சும்மா யோசிச்சு பாருங்களேன், நிறைய வார ஒரு நபியோட பேர் என்ன? மூசா. நிறைய வார ஒரு எதிரிட பேர் என்ன? ஃபிரௌன். நிறைய வார ஒரு சமூகத்திட பேர் என்ன? பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் யாருன்னு சொல்லி தந்தேன் அன்றைக்கு முதலாத்து படிச்சு கொடுத்து. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 12 பிள்ளைகளுடைய பிச்சல்லங்கள். அப்போ இது அல்லாஹ் என்ன பெரிய ஒரு லீடர்ஷிப் கொடுக்க போகிறான். அல்லாஹ் அந்த லீடர்ஷிப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த லீடர்ஷிப் எப்படி செஞ்சாங்க, எவ்வளோ பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில் அதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அடுத்தது தௌஹீதை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்து. இதனால தான் பாருங்க, மக்காவில் இறங்கப்பட்ட ஆயத்துகள் எல்லாமே குட்டி குட்டி ஆயத்துகள். அம்மா ஜுசு எடுங்க, தபாரக்களது ஜுசு எடுங்க. யா யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபக்கபிர் வத்தியாபக ஃபத்தஹிர் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வத்தீனி வஸைத் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். மதீனால அரவினெல்லாம் யா யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி எல்லாம் பெரிய பெரிய இதுகள். சட்டங்களை பேசுறதெல்லாம் அங்கே, தொழுகையை பேசுறதெல்லாம் மதீனாவில், சட்டங்கள் பேசுறதெல்லாம் மதீனால. மக்கால அல்லாஹ் ஒருவன் என்றதை அல்லாஹ் ஆணித்தரமாக நிலைத்திருக்கிறதுக்காக சின்ன சின்ன ஆயத்துகள் இறங்கிச்சது. ஹைரன் இப்படி போகுது. இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு கிளாஸை முடிப்போம். இப்படி போகிற இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை ஒன்று வருவது. 2 நட்சத்திரங்கள் இலங்குது இஸ்லாமிய வரலாற்றில். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு என்ன என்றதை நாளைக்கு பார்ப்போம். எனவே நேரம் 30 நிமிஷம் தாண்டிருச்சுது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதோட நாங்கள் நிப்பாட்டிக் கொள்வோம். நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 40 தொடங்கினோம். இன்றைக்கு 3 வருஷம் சீக்ரெட் ரகசியமாக 43 இருச்சுது. இப்போ பகிரங்க அழைப்பு இப்போ 44 ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த இடத்திலிருந்து கவனிப்போம். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கலந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதிகம் ஸலவாத்து சொல்வோம், அவங்களோட சீராவை படிப்போம், முஹப்பத் அதிகரிப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த மண்ணுக்கு மேலே வாழக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தரல. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நஸீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.